வாழ்க்கை வசதிக்காக இல்லை, வாழ்க்கைக்காக யாருமே துணையே இல்லாம ஆதரவா நிக்கிற ஒரு பொண்ணுக்கு சாமி கோயில்ல கொடுக்கிற குங்குமத்தை கொடுக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையாலுமே கடவுள். எனக்கு இது எப்படி சொல்றது, கோயில்ல கூட ஒரு பொண்ணுக்கு குங்குமம் கொடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க பெட்டி இல்ல தாலி இல்ல நமக்கு எதுக்கு குங்குமம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களா ஒரு அசீம் பண்ணிப்பாங்க. ஆனா இவருனா இந்த கேரக்டர்ல இந்த மாதிரி பெண்களுக்கு முன் வந்து எதை பத்தியுமே யோசிக்காம, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது இறந்து போன கணவர் போட்டோ இருக்கும், அந்த போட்டோல இந்த புது மாப்பிள்ளை நிற்பாரு, விஜய் ஆண்டனி நிற்பாரு. அந்த பழைய படம் மறைச்சிரும், பிளர் ஆயிட்டு ஒரு ஃபேஸ் மட்டும் தெரியும். அது ரொம்ப ரொம்ப இன்னும் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் அம்மா பார்ப்பாங்க, அந்த கதையை அந்த பெண் பார்ப்பாங்க. சீன் ஒவ்வொன்றும் சான்ஸே இல்லை. இந்த சிஸ்டர் ரோலா இருக்கட்டும், தாமரை பிக் பாஸ் தாமரை ரோலா இருக்கட்டும், இந்த பொண்ணு ஹீரோயினா இருக்கட்டும், விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப கம்மியான கதா சீன்ல வந்தாலும் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஒரு படம் ஃபுல்லா ஷேர் போட்டு உட்காந்து மாஸ்க் காட்டுறதை விட வேற லெவல் சார்வீங்க, சான்ஸே இல்லை. சசி சார் மூலியமா நிறைய ஆண்கள் திருந்துவீங்க, இன்னும் நிறைய நிறைய பெண்களுக்கு தைரியமாக ஒரு வாழ்க்கை அமையும். அதுல குறிப்பா எனக்கும் கம்பல்சரி வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்மளை ஏமாத்திட்டு போன ஒரு காரணத்துக்கு, நிறைய ஏமாந்த ஒரு காரணத்துக்கு நம்ம வந்து இதுதான் நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அப்படி இல்லை, நல்ல ஆண்கள் இருக்காங்க, நல்ல மனம் கொண்ட தெய்வங்கள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆண்மலைகளை நான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தெய்வமா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு, செக்ஸ் மட்டும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். செக்ஸுங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா, முதல்ல கண்ணுல பிடிக்கணும், அதுக்கப்புறம் மனசுல மைண்ட்ல ஏத்திக்கணும், அப்புறம் மனசுல உட்கார வைக்கணும், கொஞ்சம் டிராவல் பண்ணணும், அதெல்லாம் தானா வர உணர்வு. அதெல்லாம் கூட ஒரு வயசுல நின்று போயிடும். துணை இருக்கு. நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான கப்புள்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கம்பல்சரி துணை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். கூடிய சீக்கிரம் எனக்கே வந்து அநேகமா அடுத்த என்னோட புது வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பா அமைஞ்சோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு தயவு செஞ்சு என்னோட சகோதரர்கள் நல்ல ஒரு துணையா இருங்க. உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா தாராளமா தைரியமா எடுங்க. ஏன்னா அவங்கதான் இன்னும் உங்களுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ நீங்க இந்த காலத்துல ஃப்ரெஷ்ஷா எல்லாம் தேடினீங்கன்னா எதுவும் உண்மையா இருக்காது, ஏதாவது ஒரு அங்கேயும் ஒரு பிரேக் வரும்ல. பட் இப்படி இருக்கிறவங்க தான் இன்னும் நல்ல கேர் எடுத்து உங்களை பார்த்துப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதோட டபுளா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குடும்பமா அந்த பையன் அப்பா தங்கச்சி பேர் செம்பருத்தி தானே, இதெல்லாம் வந்து தேட்டர்ல ஃபுல்லா அழுதானே, சுத்தி யாருமே இல்லை, நான் மட்டும் தனியா உட்காந்து 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 அழுது மூக்கெல்லாம் ஒழுகி அப்படி ஒரு இதாயிடுச்சு. சீரியஸாவே இன்னொரு பாட்டுல அடுத்த தெளிவா இன்னொரு விஷயத்த போடுறேன்.